எல்லாரும் ஒரு பக்கம் தாவேக்காவோட எம்எல்ஏக்களை திமுக விலைக்கு வாங்கி ஆட்சி கவிழ்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கு. அதே ஒரு வேளையில இன்னொரு பக்கம் ஆளுநர்கிட்ட திமுக, அதிமுக, பாஜக அப்படின்னு எல்லாருமே ஒரு புகார் கடிதத்தை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் மிகப்பெரிய வினையாக தாவேக்கா ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் பொழுது ரகசிய காப்பு பிரமாணம் அப்படின்னு ஒன்றை எடுத்திருப்பாரு. அதை மீறும் விதமாக தன்னுடைய ஆஃபீஸ், அதாவது கோட்டையில் தன்னுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய அதுக்கு அறைக்கு பக்கத்திலேயே ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி போன்றவர்களுக்கு அறை ஒதுக்கியது அது தொடர்பாகவும், கேபினெட் மீட்டிங்கில் அவர் தொடர்ந்து பங்கேற்கிறார் அப்படிங்கிறது தொடர்பாகவும், அரசு நிகழ்ச்சிகளில் ஜான் ஆரோக்கியசாமி பங்கேற்கிறார் போன்ற செய்திகள் இந்த இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. ஸோ ரகசிய காப்பு பிரதானத்தை மீறி இருக்கிறார் அப்படின்னு ஆளுநரும் ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்படின்னும் ஒரு தரப்பு பேட்டியும் அளிச்சதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது இது அவருடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய தலைவலியாக வரப்போகுதா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இன்னொரு பக்கம் இடைத்தேர்தல்களில் ஜான் ஆரோக்கியசாமி நேரடியாக களமிறங்க போகிறார் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவாக வைக்கிறாங்க. அப்படி களமிறங்கும் பொழுது அவர் முக்கியமான இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்படும் அப்படின்னும், அதன் காரணமாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான காய்கள் நகர்த்திட்டு இருக்கிறாங்க தாவேக்கா அப்படின்னு சொல்றாங்க. இது இரண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ. மூன்றாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநர் தன்னிச்சையாக முடிவுகளை தமிழ்நாடு அரசு சார்ந்து எடுத்துட்டு இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆளும் கட்சியான தாவேக்கா சைட்லேருந்து மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்பு குரல் வரல அப்படிங்கிறது அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எதை காரணமாக வச்சு அவங்க கூட்டணிக்கு போனாங்களோ அதுவே கேள்விக்குறியாக இருக்கு அப்படிங்கிற முக்கியமான மூன்றாவது கேள்வியை கேட்கிறாங்க. இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் தேடும் விதமாக தான் இந்த வீடியோ அமைய போது. வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல ரகசிய காப்பு பிரமாணம் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் தன்னுடைய பதவி பிரமாணத்தினோடு செஞ்சிருப்பார். அதுல எந்த ஒரு, அதாவது தன் அரசு சார்ந்த விஷயங்களை வெளியில் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான இதாக இருக்கு. அதை மீறும் விதமாக தாவேக்கா அரசு செயல்பட்டு இருக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா நோக்கத்தோட திமுக கடிதம் கொடுத்துருக்காங்க, ஆளுநர்கிட்ட புகார் கடிதம் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் அதிமுக புகார் கடிதம் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடட் தமிழ்நாடு பாஜக கொடுத்துருக்காங்க. அவங்க பேட்டி கொடுக்க என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு ஆளுநர் அவர் அப்படி பண்ணியிருக்கிறாரு, ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதனால அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேட்டி அளிச்சது நம்மால் பார்க்க முடியுது. ஸோ இது மிகவும் ரொம்ப ரொம்ப ஒரு உள்ளார்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதன் தொடர்ச்சியாக தான் தாவேக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வழக்காக இருக்கட்டும், 35 கோடி ரூபாய் அந்த கொடுத்து நாங்கள் எங்களை எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பார்த்தாங்க, அது போன்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. ஒரே ஒரு எம்எல்ஏவை விலைக்கு வாங்கி எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ திமுக தாவேக்கை நோக்கி கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது 20 எம்எல்ஏக்களுக்கு மேலே பேசப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு எம்எல்ஏ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, மற்ற எம்எல்ஏக்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற இரண்டாவது கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்போ 20 எம்எல்ஏக்கள் சேர்ந்தாதான் ஆட்சியை கவிழ்க்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஏன் அவங்களை இழுக்கல அப்படிங்கிறது முதல் கேள்வி. இரண்டாவது, ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு பதவி ஆட்சியை கவிழ்க்க முடியாது அப்படிங்கிற சொல்லி இருக்கும்போது எதற்காக அவருக்கு மட்டும் 35 கோடி கொடுக்கணும் அப்படிங்கிற இரண்டாவது கேள்வி. இது எல்லாமே ஒரு நரேஷன் செட் பண்றதுக்காக தான் தாவேக்கா வேண்டுமென்றே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூவை வைக்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் அந்த ஆளுநர்கிட்ட திமுக கடிதம் கொடுத்த அதே நாளில் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் அவருடைய சகோதரர் மீதும் வழக்கு பதியப்பட்டது அப்படின்னும், கரூரில் போயிட்டு அவங்க போலீசார் அங்கே முகாம் பெற்றிருக்கிறாங்க, அவர் கைது செய்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கும் அடிபட்டு. ஸோ இது இந்த திமுக கடிதத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது போன்ற விஷயங்களை தாவக்கு எந்த பக்கம் பண்ணாங்க அப்படின்னு தொடர்ந்து நரேஷன் செட் பண்ணக்கூடிய ஆட்சியாகத்தான் இருக்குதே, நல்லாட்சியாக இல்லை அப்படிங்கிறதான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. ஸோ இந்த திமுகவினுடைய புகார் கடிதத்தில் மையமாக இருக்கக்கூடியது பதவி பிரமாணத்தில் ரகசிய காப்பு பிரதானம் பண்ணியிருந்தாங்க, அதை மீறும் விதமாக முதலமைச்சர் செயல்பட்டார் அப்படிங்கும்போது அவருடைய பதவி பறிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. அது அரசியல் விதிகளும் அதற்கு வழிவகுக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது தாவேக்கா இது எப்படி காய் நகர்த்துறாங்க அப்படின்னா, வரக்கூடிய இடைத்தேர்தல்களில் ஏதாவது ஒரு தொகுதியில், அதாவது சேஃபான தொகுதி, கண்டிப்பாக வெற்றி பெற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, அதாவது ஒன்று திருச்சி கிழக்கு தொகுதி, அப்படி இல்லை அப்படின்னா விராலிமலை தொகுதி, இரண்டு தொகுதியில் ஒரு தொகுதியில் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியை நிறுத்தணும் அப்படிங்கிறதும், நிறுத்தி வெற்றி பெற வச்சு அவருக்கு முக்கியமான ஒரு இலாக்காவை ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தாவேக்கான இலக்காக இருக்குது. அப்படி பண்ணும் பொழுது இப்போ செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் பொய்த்து போயிடும், அது பழுவிழந்து போயிடும் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய இலக்காக காய் நகர்த்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே வழியில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ரகசிய பிரமாணம் மீறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆளுநராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படிங்கும் பொழுது இதற்கு பிறகு எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கும் இதற்கு இப்போ இருக்கக்கூடிய ஜானவருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதை மீறி இருக்கிறார் அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் பொழுது அது ஆட்சிக்கு மிகப்பெரிய பாதிப்பாக வரும் அப்படின்னும் சொல்லப்படுது.
இதன் காரணமாக தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக வந்து தாவேகாவினிடமிருந்து எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணியோ, அது மாரி பண்ணி வந்து ஆட்சி கலைக்க போறதான திட்டம் இல்ல. இது போன்ற விஷயங்களை முன்னிலைப்படுத்தி தான் ஆட்சியை கலைக்கணும், இல்ல ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் செய்ய வைக்கணும் அப்படிங்கிற முயற்சி ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது இதை வந்து திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காக, இத மக்கள்ட்ட கொண்டு சேர்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது போன்ற விஷயங்கள் தேவையற்ற அந்த அவதூறு வழக்குகளை கைது செய்ய அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி மீதான வழக்குகளாக இருக்கட்டும், இது போன்ற விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்னும் இன்னொரு தரப்பு வந்து குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தாவேகா வந்து இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸை மையமாக வச்சு தான் காய்கள் நகர்த்திட்டு இருக்காங்க அப்படியும் தேசிய அரசியலில் பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை வந்து இன்னுமே வலுவாக எதிர்க்கல அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. விஷ்ணு ரெட்டி அவர்கள் வந்து அதாவது ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசரில் ஒருவராகக்கூடிய அவர் வந்து அந்த என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா டெல்லியோடைய ஒரு முக்கிய அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதும் அதுக்கு ஒரு சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னா பாஜகவோடு ஒரு நல்ல உறவை வந்து தாவேகா வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதன் வெளிப்பாடாகத்தான் இவரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையை முன்வைக்க முடியுது. அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும் போன்ற கட்சிகள் தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தை காட்டி தான் அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கிறத மாற்றினாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது விசிகா இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்வி இருக்கு. ஏன்னா சமீபத்தில் தமிழகத்தின் ஆளுநர் வந்து என்ன பண்றாரு தன்னிச்சையாக செயல்படுறாரு. மதுரையில் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு. நிர்வாக ரீதியான முடிவை அவர் தனிப்பட்ட முறையில் எடுக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுது. எதிர்க்கட்சி தலைவராக கூடிய உதயநிதி ஸ்டாலின் வந்து கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிடுறாரு. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை வெளியிடுறாரு. ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா அது தொடர்பாக எந்த ஒரு பேச்சும் பேசல. அதாவது நிர்வாக ரீதியாக ஆளுநர் வந்து ஒரு தலையிடும் பொழுது அரசு நிர்வாக ரீதியான பதிலடி கொடுக்கறது இல்லை. அதே வழியில் இன்னொரு பக்கம் விசிகாவின் நிலைப்பாடு அப்படிங்கிறது என்னவாக இருக்க போகுது, கம்யூனிஸ்டுகளோட நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது, மதிமுக போன்ற கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். மதிமுக பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பாஜக கூட்டணியில் பயணிச்சவங்க அப்படிங்கிறதுனால இது அவங்க பெருசாக ஒன்றும் பாதிக்க போகிறதில்ல, அது அவங்க பெருசாக எடுத்துக்க போகிறதும் கிடையாது. அதே நேரத்தில் பாஜக எதிர்ப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறத கொள்கை வழி பாதையில் கடந்த 8 ஆண்டுகளாக ஆணித்தரமாக திமுக கூட்டணியில் பயணித்தவங்க தான் விசிகாவாக இருக்கட்டும், ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவை தான். இது போன்ற நிலைப்பாடு தாவேக்காவோட தொடரும் பட்சத்தில் பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டோட தமிழ்நாடு அரசு செயல்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்படுது அப்படிங்கும் பொழுது அது என்ன மாதிரியாக இவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. சமீபத்தில் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் அது வந்து திரையிடுவதற்கு தமிழ்நாடு அரசு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. முக்கியமான சில வழக்கில் எந்த ஒரு பேச்சும் இல்லாமல் அமைதியாகவே இருக்கிறாங்க. தேசிய அளவு பிரச்சனைகள் தாவேக்காவின் குரல் அப்படிங்கிறது வெளியே கேட்காமலே இருக்குது. அதையும் தவிர்த்து தமிழ்நாடு நிர்வாகத்திற்குள்ள பாஜக நியமிக்கக்கூடிய ஆளுநராக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நியமிக்க வருகிறார் அப்படிங்கும்போது அவர் அமைதியாகவே இருக்கிறாங்களே, இது எப்படி சரி அப்படிங்கிறது அவருடைய எதிர்த்திருக்கக்கூடியவர்களுடைய குரலாக இருக்குது. இப்படி அரசியல் சூழல் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது தொடர்ந்து அரசியல் சார்ந்த முடிவுகளை தாவேக்காவிற்கு இருக்கக்கூடியவர் தான் ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் நேரடியாக அரசுடைய நிர்வாகத்திலையும் வந்து தலையிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டை வந்து வெளிப்படையாக எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய நேரத்தில் அவரே நேரடியாக களத்தில் இறங்கி முக்கியமான இலாக்கா அவருக்கு ஒதுக்கப்பட்டு கேபினெட்டில் முக்கிய அமைச்சராக வரும் பொழுது அவர்தான் வந்து உண்மையான அதிகார பவர் சென்டராக இருப்பார், ஜான் ஆரோக்கியசாமி தான் இருப்பார் அப்படிங்கிறது தான் பல்வேறு தரப்பிலிருந்து வைக்கக்கூடிய குரலாக இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய போக நம்ம 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட போகுது. வட மாநிலங்களில் சில மாநிலங்களுக்கு சில தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வழியில் இந்த பக்கம் வந்து காலியாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டாலும் கூட அதற்கு இடைத்தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படலை அப்படிங்கிறதும் ஒரு வகையான சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே மக்களே, நம்ம வீடியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா தாவேக்காவுடைய ஆட்சி வந்து தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து 6 மாதம் கூட நீடிக்காது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது அவங்க வந்து எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்றாங்க. ஆனால் அது திமுகவோட பிளான் அப்படிங்கிறது வேற அப்படின்னும், அதாவது இப்போ ரகசிய காப்பு பிரமாணத்தை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் மீறுகிறார் அப்படிங்கிறதும், அரசினுடைய செயல்பாடுகளை வந்து தனிநபர் ஒருத்தர் கட்டுப்படுத்துகிறார் அப்படிங்கிறதும் ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பு ரீதியாக பார்க்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது, அவருக்கு எதிர்மறையாக அமையக்கூடியது. அது மாதிரியான காய் நகர்த்தல்கள் தான் திமுக பண்ணுவாங்க அப்படின்னும், நேரடியாக தாவேக்காவினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவர்களுடைய ஆதரவோடு திமுக ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது இது வரைக்கும் திமுகவும் செய்ததே இல்லை, இதுக்கப்புறம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அவர் முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்களுடைய விளக்கத்தின் அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதே போன்ற செயல்பாடுகள் தொடரும் பட்சத்தில், அதாவது நிர்வாகம் ரீதியாக நிர்வாகத்தில் இல்லாத சில நபர்கள் உள்ள தொடரும் பட்சத்தில் கடுமையான நடவடிக்கை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிறதும், அதற்கான எதிர்வினை அப்படிங்கிறது கடுமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
ஸோ இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து தொடர்ந்து திமுக என்பது அதே குற்றச்சாட்டு, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது அதே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. 35 கோடி கொடுத்து ஒரு எம்எல்ஏக்கள் வாங்கினாங்க அப்படின்னும் 20 எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லப்படும் பொழுது ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் கம்ப்ளைண்ட் பண்றாரு. மிச்சம் இருக்கக்கூடிய 19 எம்எல்ஏக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கும்போது அவங்க அந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் எழத்தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்சி கவிழ்க்க முடியாது. 20 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி கவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தா மித்த 19 பேர் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படிங்கிற இன்னொரு முக்கியமான கேள்வியும் அவங்க நோக்கி கேட்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு நரேஷன் செட் பண்ணுவதற்காக தான் இது போன்ற பேச்சுக்கள் அடிபடுது அப்படிங்கிற மாதிரியான எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு உண்மையாக இருக்குமா அப்படிங்கிறது தொடர்பாகவும் அடுத்தது வரக்கூடிய வீடியோக்குள்ள பேசலாம். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்கள் என்ன? திமுக கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய இந்த புகார் கடிதத்தின் மீது ஆளுநர் நடவடிக்கை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.